வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கடவுளாலும் கொடுக்க முடியாததை கர்மா கொடுக்கும். கர்மா கொடுப்பதை கடவுளாலும் தடுக்க முடியாது. ஆமாங்க, நாம் செய்த பாவ புண்ணியத்தை நாம் தான் அனுபவிக்க முடியும். கடவுள் அதிலிருந்து நம்ம காப்பாற்ற மாட்டார். இதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட அந்த கர்ம பலனை நமக்கு சாதகமாக மாற்றி நமக்கு கொடுக்கக்கூடியது ராகு கேதுகள். அந்த கர்ம பலனை தீர்மானமாக கொடுப்பது அந்த ராகு கேது. அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி நடைபெறப்போது அந்த கர்ம பலனால் உங்களுக்கு நன்மையா தீமையா, எந்த விஷயத்தில் நன்மை நடக்கப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். எந்த ராசிக்கு அப்படின்னு கேட்டால் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு. ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி குரு பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிச்சுங்க. அப்படி தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கடந்து வந்த வருடங்கள் 18 மாதங்கள் 1.5 வருடங்கள். போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லை. அதுதான் உங்கள் நிலை. ஒரே வார்த்தையை சொல்லணும்னா, நல்லவனாக இருந்தும் நல்ல பேர் இருக்காது. கஷ்டப்பட்டு உழைச்சோம், லாபம் கிடச்சிருக்காது. ஏமாற்றம், விட்டு கொடுப்பது போன்றவற்றை மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கும். தனிமை விரக்தி மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கும். காரணம், ஜென்மத்தில் இருந்த கேது, 7 இருந்த ராகு. வருபவர்கள் எல்லாம் பண நோக்கத்தோடு வந்தால் என்ன செய்ய முடியும் இல்லையா? நீங்கள் கொடுக்கறது மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு. உங்களுக்கு கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழல் தான் உருவாகி இருக்கிறது. இப்போ அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறப் போகுது. ராகு பகவான் கும்பராசிக்கும் கேதுவான் சிம்ம ராசிக்கும் இடமாறப் போகிறார்கள். எல்லா கிரகங்களும் நேர்மறையாக வளம் வந்து அந்த 2 கிரகங்கள் எதிர்மறையாக வளம் வரும். மற்ற கிரகங்கள் கொடுத்த ஒரு விஷயத்தை இந்த கிரகங்களால் மாற்ற முடியும். சரிங்களா? இப்போ கேது உங்களை விட்டு விலகிறாரு, 12ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இதுவே பெரும் நிம்மதி, பெருமூச்சு நீங்கள் விடலாம். அப்பாடா, ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சது. திருமண வாழ்க்கை பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலையில் இருந்த பிரச்சனை, இப்படி எத்துணை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அப்பாடான ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஒரு பெருமூச்சு நீங்கள் விட முடியும். அது உறுதி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தருணத்தில் 12இல் அமரக்கூடிய கேது கண்டிப்பாக மருத்துவ செலவு குறையுது, உடல்நிலை பிரச்சனை சரியாகும், சொத்து பிரச்சனை சரியாகும், தனிமை விரக்தி இனிமேல் இருக்காது, மன ரீதியான குறைபாடு, உடல் ரீதியான குறைபாடு சரியாக போகுது. 12இல் போகக்கூடிய சிம்ம ராசியில் போகக்கூடிய கேது பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் மோட்சக்காரகன் ஞானக்காரகன் போய் அமர்ந்தால் வெளிநாடு யோகம், தீர்க்கப்படாத வழக்குகள் தீர்க்கப்படும், வெளிநாடு யோகத்தை அனுபவிப்பீங்க. மாமியார் வீட்டு வழிகக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு, அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். இப்போ 7ஆம் வீட்டை விட்டு விலகி 6ஆம் வீட்டுக்கு வரார் ராகு. திருமண தடை விலகுது, திருமண யோகம் கண்டிப்பாக நடைபெறப்போகுது. 6இல் வரக்கூடிய ராகு உங்களுக்கு அந்த எதிரி, கடன், நோய், இந்த 3 விஷயத்தையும் கட்டுப்படுத்துவதற்குண்டான வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறார். கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வேலை வேணும் இல்லையா, வருமானம் வேணும் இல்லையா, அந்த வருமானத்தை கொடுக்க போகிறாரு இந்த ராகு பகவான். ஒரே நேரத்தில் 2 வேலை, ஒரே நேரத்தில் வேலை தொழில், இப்படி இரட்டிப்பு வேலை தொழிலை நீங்கள் பார்க்க போவது உறுதி. இப்போ 7ஆம் வீட்டை விட்டு விலகிறார் இல்லையா? ஸோ பண நோக்கத்தோடு பழகிய உறவுகள் விலகுவார்கள். இனி பாசத்தோடு பழகக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். புதிய உறவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சிறிய மருந்துகள் மூலமாக பெரிய பெரிய வியாதிகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்கப்படும். எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்குங்க. வேலை கண்டிப்பாக இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு, அதில் பயப்படாமல் இருக்கலாம். ஸோ உங்களுடைய கர்ம பலனில் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப இந்த ஜென்மத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கப் போகின்றீர்கள். அதில் கேது பகவான் துன்பத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா ராகு போல் கொடுப்பார்களே, கேது போல் கெடுப்பார்களே. ஆனால் அந்த கெடுக்கக்கூடிய கிரகம் கேது உங்களை விட்டு விலகிறார். ஸோ உங்களுக்கு கெடுதல் நடக்காது, கவலைப்படாமல் இருக்கலாம். கேது 12இல் மறைவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு 6இல் ராகு வந்து அமர்வது மிகப்பெரிய ஒரு யோகம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி யோகம் சொல்லுவோம் வேலையில், அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். ஸோ வருமானத்தையும் வாழ்க்கையும் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சிகளை தவற விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கிங்க. அடுத்த ஒரு 1.5 வருடங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லலாம். மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த போய் பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.